வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் நகரின் அழகை காரில் சென்றபடி பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி. அவருடன் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி. வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி சபாநாயகரின் பதவி சர்ச்சைக்குரிய ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது. அதிமுக செயலர் அன்பழகன் பேட்டி. புதுக்குப்பம் பகுதியில் பனைமரம் எரிப்பு, அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. வெளிநாட்டினர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறப்பு பெருவிழா கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் பேராயர் குழந்தை இயேசு சொரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்தார். இதனையடுத்து 12:01 மணி ஆனவுடன் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கடற்கரை சாலையில் உள்ள கப்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் குழந்தை இயேசுவின் சொரூபம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு குடிலில் வைக்கப்பட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வெளிநாடு மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இங்கு தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளில் பிரார்த்தனை நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு திருப்பலி நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் நகரின் அழகை காரில் சென்றபடி பார்வையிட்டார். புதுச்சேரியில் விழா காலங்களில் உள்ளூர் மட்டுமல்லாமல் வெளி மாநில மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும். அப்போது நகரின் பாதுகாப்பு, போக்குவரத்து ஏற்பாடு போன்றவற்றை முதலமைச்சர் ரங்கசாமி காரில் வந்து பார்வையிடுவது வழக்கம். அந்த வகையில் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நகர் விழா கோலம் பூண்டுள்ளதை நள்ளிரவில் காரில் இருந்தபடியே உலா வந்து பார்த்து ரசித்தார். பின்னர் சுப்ரைன் வீதியில் உள்ள ஒரு காஃபி கடைக்கு வந்தார். அப்போது அங்கு வந்த சுற்றுலா பயணிகள் முதலமைச்சருக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் காஃபி குடித்துவிட்டு நகர்வலத்தை தொடர்ந்தார். வில்லியனூர் தொகுதியில் திமுக பிரமுகர் சபரிநாதனின் பிறந்தநாளையொட்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தொழில் அதிபரும் திமுக பிரமுகருமான சபரிநாதன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பிறந்தநாள் விழா காணும் சபரிநாதனுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிடம் பிறந்தநாள் விழா காணும் சபரிநாதன் ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட திமுக நிர்வாகிகள், பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சபாநாயகரின் பதவி சர்ச்சைக்குரிய ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது என புதுச்சேரி மாநில அதிமுக செயலர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி மாநில அதிமுக செயலர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி அதிகார துஷ்பிரயோகம், அத்துமீறல், சட்டமன்ற குழுக்களின் தலைவர்களின் அதிகாரத்தை பறிப்பது, அனைத்து அரசு துறை சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தன்னையும் அழைக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நிர்பந்தம் செய்வதால் சபாநாயகரின் பதவி சர்ச்சைக்குரிய ஒரு விவாத பொருளாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டார். இவ்வளவு அறிவில் சிறந்த மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களை தனது அரசியல் வாழ்க்கையில் இதுவரை பார்த்ததே இல்லை என்றும்,
ஒவ்வொரு நாளும் தனது பாஜக கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் மீது தினசரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கடிதம் கொடுப்பது ஏன் என்பது குறித்து மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் புரிந்து கொண்டால் நல்லது என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் ஆளும் பாஜக அரசுக்கு எப்பொழுதும் திராவிட முன்னேற்றக் கழகம் துணை நிற்கும் என்பதை தனது அறியாமையால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி அவர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் மீது கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரசும் திமுகவும் ஆதரிக்கும் என தெரிவித்தார் என்றும், நேற்றைய தினம் இது சம்பந்தமாக திமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது, சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக ஆதரிக்காது என பாஜவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்துள்ளதாக கூறினார். தமிழகத்தில் திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தினம்தோறும் மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் எதிர்த்து மக்களை ஏமாற்ற குரல் கொடுப்பதும், தேவைப்படும் போது பிரதமரையும் பாஜகவின் முக்கிய தலைவர்களையும் தமிழகத்திற்கு அழைத்து வந்து உரிய மரியாதை செலுத்துவதும் திமுகவின் இரட்டை வேடத்திற்கு சான்றாகும் என்றும், அதுபோலவே புதுச்சேரி திமுகவும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக கூறினார். அது அந்த கட்சியினுடைய கொள்கை முடிவாகும் என்றும், இதனை புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சிறுபான்மை மக்கள் உணர்ந்து கொண்டால் நல்லது என கூறினார். புதுச்சேரியில் தினம்தோறும் சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக பாஜக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் ஒவ்வொரு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்து வருவது மாண்புமிகு மேன்மை தாங்கிய சபாநாயகர் பதவியை களங்கப்படுத்தும் செயலாக உள்ளதாகவும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். பேட்டியின் போது மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில துணை செயலாளர் நாகமணி ஆகியோர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை பேருந்து நிலையம் அருகே சுவர் விளம்பரம் செய்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு, கழக பொதுச் செயலர் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி, புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் ஆசியோடு, புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி இளைஞர் அணி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருபுவனை பேருந்து நிலையம் அருகில் 2025 புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து சுவர் விளம்பரம் செய்துள்ளனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருபுவனை தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் ஆர்.கே. ராஜா, அபிமன்னன், செந்தில், குமார், மகளிர் அணி நிர்வாகிகள் கீர்த்திகா, ராஜசேகர், சுமித்ரா பாலு மற்றும் கழக நிர்வாகிகள் காத்தவராயன், அருண், புகழ், ராகுல், ஹரி பிரசாத், முருகன், வேலன், தேவி பிரசாத், சுகன், ஹேமந்த், அருள்ராஜ் மற்றும் தோழர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு, மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு குழந்தைகள் மருத்துவமனை அருகே கொண்டாடப்பட்டது. மாநில இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் மாநில இளைஞரணி பொதுச் செயலர் வருண் கணபதி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலர் மோகன்குமார், மௌலிதேவன் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர்கள் வருண், கணபதி, துணைத் தலைவர் சுக விக்ரமன், விஜய், மாநில செயற்குழு உறுப்பினர் பாலாஜி, புகழேந்தி, சக்தி, ராசு உள்ளிட்ட பல நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில் 850 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். யுனைடெட் புதுச்சேரி அமெச்சூர் மல்யுத்த சங்கம் சார்பில் 6ஆம் ஆண்டு மாநில அளவிலான மல்யுத்த போட்டி புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலர் மாஸ்டர் வினோத் தலைமை தாங்கினார். ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் ஆகிய பிரிவுகளில் நடைபெற்ற மல்யுத்த போட்டியில்
புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களில் இருந்து 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் பதக்கம் வென்ற வீரர், வீராங்கனைகள் தேசிய அளவில் நடைபெறவுள்ள மல்யுத்த போட்டியில் தகுதி பெற்றுள்ளனர். அப்போது போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர், வீராங்கனைகள் கூறுகையில், இன்றைய நவீன காலகட்டத்தில் குழந்தைகள் செல்போனில் மூழ்கி உள்ளதாகவும், மேலும் டிவி பார்ப்பதையே வழக்கமாக கொண்டுள்ளதாகவும், இதனால் அவர்களுக்கு கண் பார்வை பிரச்சனை மட்டுமல்லாமல் உடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும், உடல் அளவிலும் மன அளவிலும் அவர்கள் பாதிக்கப்படுவதாகவும் கூறினர். ஆனால் மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகளில் அவர்கள் பங்கு கொண்டால் அவர்களின் உடல் வலிமை பெறுவது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்றும், திறமையான மாணவர்களாகவும் அவர்கள் செயல்பட முடியும் எனவும், எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயது பாகுபாடின்றி அனைவரும் இந்த மல்யுத்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மேலும் மல்யுத்தம் போன்ற விளையாட்டுகளில் கலந்து கொள்வதால் இதில் கிடைக்கும் சான்றிதழ்களை கொண்டு அரசு வேலை வாய்ப்பிலும் அதிக அளவில் முன்னுரிமை கிடைக்கும் என்றும், மேலும் சென்டாக் மூலமாக மேற்படிப்புகளில் இடம் கிடைக்க ஏதுவாக இருக்கும் எனவும் அந்த வீரர், வீராங்கனைகள் தெரிவித்தனர். பூரணாங்குப்பத்தில் சமூக விரோதிகளால் பனைமரங்கள் எரிக்கப்பட்டதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. பூரணாங்குப்பத்தை அடுத்த புதுக்குப்பம் அழகிய கடற்கரையை பெற்றுள்ள மீனவ கிராமம் நமது தமிழரின் பாரம்பரிய பண்பாடு, கலாச்சாரம் நிறைந்த பனைமரங்கள் நிறைந்த பகுதியாகும். அண்மையில் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக புதுச்சேரி கவர்னர்களை வைத்து பல்லாயிரக்கணக்கான பனை விதைகள் பூரணாங்குப்பம் தனசுந்தரம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி பனை நடும் குழுவினரால் நடப்பட்டுள்ளது. மேலும் தற்போது புதுக்குப்பம் கடற்கரை ஓரங்கள் பனை மரங்களால் வளர்ந்து புயல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு போன்ற இயற்கையை பாதுகாத்து வருகிறது. அண்மையில் வந்த பெஞ்சல் புயலில் கூட பனை மரங்கள் அதிகம் இருந்ததினால் புதுக்குப்பம் கிராமத்தில் பெரிய அளவில் பாதிப்பு அடையவில்லை. பனைமரங்கள் புயலின் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, நிலத்தடி நீரை சேமித்து குடிநீருக்கு ஆதாரமாக விளங்குகிறது. மேலும் பனை நொங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம் போன்ற மக்களுக்கு மிகப்பெரிய உணவாக அமைந்துள்ளது. இவ்வளவு பெருமை வாய்ந்த பனை மரத்தை யாரோ சில சமூக விரோதிகள் நேற்று இரவு தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. உடனே காவல்துறையினர் தலையிட்டு சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என பூரணாங்குப்பம் தனசுந்தரம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி பனைமரம் பாதுகாப்பும் குழுவினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சியை முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகி VPS ரமேஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு இலவச கேலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் 2025 புத்தாண்டுக்கான கேலண்டரை லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள 12,000 குடும்பங்களுக்கும் வழங்கும் நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. பெத்திச்செட்டிப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ சிவசுப்பிரமணி சுவாமி தேவஸ்தானத்தில் சிறப்பு பூஜை செய்து முன்னாள் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து அவர்களின் தலைமையில் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகி VPS ரமேஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் தினசரி கேலண்டர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கும் பணி தொடங்கியது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், அறங்காவல் குழு, மகளிர் அமைப்பினர், இளைஞர் அமைப்பினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து ஒவ்வொரு வீடு வாரியாக சென்று காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக மாநில பொதுச் செயலர் மோகன்குமார் ஏற்பாட்டில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூரில் பைபாஸ் சிக்னல் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலர் மோகன்குமார் தலைமையில் வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு வில்லியனூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர், அணியின் நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் அவரது புகழை போற்றும் வகையில் இந்திய நாட்டிற்கு செய்த பல்வேறு நலத்திட்டங்கள், சாதனைகளை பற்றி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சார்பில் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறினர்.
முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு உப்பளம் தொகுதி பாஜக சார்பில் தொகுதி தலைவர் வி.எம். பாஸ்கர் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா உப்பளம் தொகுதி பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. தொகுதி தலைவர் வி.எம். பாஸ்கர் தலைமையில் அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் நகர மாவட்ட துணைத் தலைவர்கள் அற்புத அழகன், முத்து தியாகராஜன், உப்பளம் தொகுதி நிர்வாகிகள் ராஜவேலு, விஜய், இளங்கோ, லோகநாதன், சூரியராஜ், அசோக், ஆதி, ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி எம்.ஜி.ஆர். பேரவை சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி.ஆர். அவர்களின் 37வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், ஏழைகளின் இதய தெய்வம், புரட்சித் தலைவர், மக்கள் திலகம் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களின் 37வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி எம்.ஜி.ஆர். பேரவை நிறுவனர் முருகு பத்மநாதன் அவர்களின் ஆலோசனைப்படி புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பிறகு அனைவருக்கும் உலக எம்.ஜி.ஆர். பேரவையின் சார்பில் நாட்காட்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேரவை துணைத் தலைவர் சுப்பிரமணியன், செயலாளர் நாகராஜன், பொருளாளர் இரா. குணசேகரன், கேப்டன் ஜெயசுந்தரம், நடராஜன், நீலகண்டன், ரெமோ, கவுஸ், முருகன் மற்றும் அனைத்து பேரவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தந்தை பெரியார் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க, மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தந்தை பெரியார் அவர்களின் நினைவு தினத்தையொட்டி பாலாஜி திரையரங்கம் எதிரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் புதியவன், நிரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் முத்தியால்பேட்டை ராமு, முதலியார்பேட்டை மணிபாலன், ராஜ்பவன் கழக தொண்டர்கள் அகஸ்டின், சங்கர் மற்றும் தோழர்கள், தோழிகள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதியில் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இனிப்புகளும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மறைந்த இந்திய பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே பாஜக வில்லியனூர் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் வைக்கப்பட்டிருந்த அடல் பிகாரி வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு பாஜக மாநில பொதுச் செயலர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவி அனிதா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அவரது பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் தொகுதியின் பொதுச் செயலர் ராஜவேலு, செயலாளர் சுந்தர் மற்றும் ஓபிசி அணி நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட மணவெளி பகுதியில் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு பாஜக மகளிர் அணி சூரியகலா, ஜெயஸ்ரீ, ரூபஸ்ரீ உள்ளிட்ட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.